ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து அஹ், இ- இப்போ வந்து ஃப்ரம் டுடே வந்து T20 வேர்ல்ட் கப்போட மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி ஈச் டேஸோட பிளே வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து டே ஒன்ல வந்து இந்த மாதிரி 3 மேட்சஸ் வச்சாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பிளேடு கொலம்போல ஆடினாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்காட்லாந்து வந்து கல்கத்தால ஆடினாங்க. அப்புறம் தேர்ட் மேட்ச் வந்து டீம் இந்தியா அண்ட் டீம் யூஎஸ்ஏ ஆடினாங்க. அது வந்து வாங்காடு. ஸோ அதுதான் டுடேஸ் த்ரீ மேட்சஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த மாதிரி மார்னிங் மேட்ச் 11 மணிக்கு ஆரம்பிச்ச மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து இந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட வந்தாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அவங்களோட பிளேயிங் 11 பார்க்கலாமா? அவங்களோட பிளேயிங் 11 வந்து ஓப்பனர்ஸ் வந்து மேக்ஸ் டவுடு, அப்புறம் மைக்கேல் லெவிட், பஸ்டி லீடர் at 3, ஸ்காட் கேப்டன் விக்கெட் கீப்பர் ஸ்காட் எட்வர்ட்ஸ் at 4, அப்புறம் காலின் அக்கர்மன், அப்புறம் ஜாச் லியன் கேச்சட், அப்புறம் லோகன் வேன் பீக், அப்புறம் ரோலப் அண்டர் மர்வா, ஆரின் தத்து, அப்புறம் கைல் கிளீன் அண்ட் பால் வேன் மக்கரன். அது வந்து நெதர்லாண்டோட பிளேயிங் 11. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பிளேயிங் 11 பார்க்கலாமா? இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஷாயிப் ஜாதா ஃபரான், அப்புறம் ஷாஹின் அயூப் வச்சு வந்தாங்க ஓப்பனிங்க்கு. அப்புறம் நம்பர் 3ல வந்து கேப்டன் சல்மான் அலி ஆகா, 4ல பாபர் அசாப், 5ல உஸ்மான் கான், 6ல ஷதாப் கான், 7ல முகமது நவாஸ், 8ல ஃபஹீம் அஷ்ரஃப், 9ல ஷஹீன் அஃப்ரிதி, 10ல சல்மான் மிர்சா அண்ட் 11ல அப்ரார் அஹமட். ஸோ அதுதான் அவங்க பிளேயிங் 11. பாகிஸ்தானோட டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபக்கார் ஜமான் வந்து அவங்க வந்து ஸ்குவாட்ல பிளேயிங் 11 சூஸே பண்ணல. அது மாதிரி அதுக்கு பின்னாடி எந்த அதுக்கு பின்னாடி காரணமே எனக்கு புரியல வேற. நம்ம அதுக்கப்புறம் மேட்சுக்குள்ள போலாமா? இந்த மாதிரி மேட்சை வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் பீட் நெதர்லாண்ட்ஸ் பை 3 விக்கெட்ஸ். மேட்ச் ரொம்ப க்ளோஸா போச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு மேட்ச். அதுல வந்து இந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கான டார்கெட் வந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டீமா டோட்டலா 147 தான் ஸ்கோர் பண்ண முடிச்சு. அதுல வந்து டாப் ஸ்கோரர் வந்து விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ் தான் டாப் ஸ்கோரர். அவர் வந்து வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 37 ரன்ஸ் ஆஃப் 29 பால்ஸ். அதுவும் அவர் அந்த ஸ்வீப் ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் சூப்பரா ஆடினாரு. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வந்து பஸ்டி லீடு. அவர் வந்து 30 ரன்ஸ் ஆஃப் 25 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அது வந்து நெதர்லாண்டோட பேட்டிங். பாகிஸ்தானோட போலிங் பார்த்தோம்னா பாகிஸ்தானோட போலிங் வந்து இந்த மாதிரி ஷாஹின் அஃப்ரிடி வந்து சிங்கிள் விக்கெட் தான் தூக்குனாரு. ஆனா க்ளோஸ் 10 வந்து இது எக்கனாமி. அதுக்கப்புறம் சல்மான் மிர்சாக்கு வந்து 3 விக்கெட்ஸ், அப்புறம் 6.26 வச்சிருக்காரு எக்கனாமி. அப்புறம் முகமது நவாஸ் 2 விக்கெட்டு, அப்ரார் அஹமத் 2 விக்கெட்டு, சைம் அயூபும் ஒரே ஓவர் போட்டு 2 விக்கெட்ஸ். ஸோ அவங்க ஆடினது கொலம்போல. ஸோ நீங்க அங்க பாருங்க, அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாவே ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வரும். அதுக்கான
ப்ரூஃப் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சைம் அயூப் வந்து ஆஃப் ஸ்பின்னர். அவர் டெத்தில் வந்து போட்டார், ஒரே ஓவர் போட்டு 2 விக்கெட்ஸ் தூக்கினாரு. அதுக்கப்புறம் வந்து அப்ரார் அஹமது வந்து 4 overs போட்டு 2 விக்கெட்ஸ் தூக்கினாரு. அப்புறம் முகமது நவாஸ் 2 விக்கெட்ஸ் தூக்கினாரு. ஸ்பின்னர்ஸ் மட்டும் 6 விக்கெட்ஸ். அப்புறம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 விக்கெட்ஸ் தூக்கினாங்க. ஸோ அங்க வந்து ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜ் போச்சு. நம்ம அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பேட்டிங் பார்க்கலாமா? பாகிஸ்தானோட பேட்டிங் வந்து இந்த மாதிரி ஷாயிப் ஜாதா ஃபரானும் சைம் அயூப் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஷாயிப் ஜாதா ஃபரான் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 47 runs. அதுல வந்து 2 sixes அண்ட் 4 fours ஸ்கோர் பண்ணாரு. அவர்கிட்ட வந்து அவர் வந்து அந்த கொலம்போல செகண்ட் இன்னிங்ஸ் பால் அவ்வளோ டிராவல் ஆகுது. நீங்க காத்து தூக்கி ஸ்கோர் பண்ணீங்கன்னா பால் வந்து தொப்புன்னு கீழே விழும், கேட்ச் போயிடும். ஸோ அவரு அதுக்காக என்ன பண்ணாருன்னா, அவரு அலாங் தி கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பாலை கிளியர் பண்ணாரு. அவர் வந்து அவரோட அரே ஆஃப் ஷாட்ஸை காட்டினாரு. அதுக்கப்புறம் சைம் அயூப் அவர் வந்து கண்டு கருப்பு வச்சுதான் வந்தாரு. வந்து முதல் பால் அடிப்பேன் தான் போனாரு. அவர் வந்து வெண்ட் ஆன் ஸ்கோர் 24 runs of 13 balls. அப்புறம் சல்மான் அலி ஆகா அவர் வந்து 12 runs of 8 balls. அவரும் அடிக்க தான் வந்தாரு. அப்புறம் வந்து நம்பர் 4ல வந்து வந்தார் பாபர் அசம். மேட்ச் டைட்டா போனதுதான் காரணம் பாபர் அசம் தான். அவர் வந்து இந்த மாதிரி 15 runs அடிச்சாரு 18 பால்ல. அவர் வந்து இது மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. அவர் வந்து இது மாதிரி அவருக்கு T20 பேட்டிங் செட் ஆகல. அது பதிலா வந்து அவங்க கவாஜா நஃபே போட்டிருந்தாங்கன்னா மேட்ச் வந்து முன்னாடி முடிச்சுட்டு போயிருக்கலாம். அவங்க இந்த மாதிரி மேட்ச் க்ளோஸா கொண்டு போனாங்கன்னா இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி ரன் ரேட்ல வந்து அடி வாங்கும். அதுக்குதான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செகண்ட் மேட்ச் பாபர் அசாம் டிராப் பண்ணிட்டு கவாஜா நஃபையோ பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கடைசி ஓவர்ல ஃபஹீம் அஷ்ரஃப் வந்து இந்த மாதிரி வந்தாரு. கடைசி ஓவர்ல வந்து பஸ்டி லீடியை வந்து அடிச்சாரு. 4 balls 3 sixes அண்ட் அதுக்கப்புறம் சிங்கிள் பவுண்டரி ஸ்கோர் பண்ணி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து நெதர்லாண்ட்ஸோட போலிங் பார்த்தோம்னா அதுல வந்து அவங்க வந்து இது மாதிரி டீமா போட்டாங்க. அது இந்த 2 விக்கெட்டு, அப்புறம் லோகன் வேன் பிக் சிங்கிள் விக்கெட்டு, கைல் கிளீன் சிங்கிள் விக்கெட்டு, அவர் வந்து அவர் 3 overs போட்டிருக்காரு. ஆனா சிங்கிள் விக்கெட் ஜஸ்ட் 13 run. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பழைய குதிரை அவரு. அப்புறம் பால்வன் மேக்கரன் வந்து 4 overs போட்டு 2 wickets 20 runs போனாரு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி செகண்ட் மேட்ச் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்காட்லாந்து வந்து கல்கத்தால பிளே பண்ணாங்க. அந்த மேட்ச் வந்து ஸ்காட்லாந்து வந்து டாஸ் ஜெயிச்சு போல் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ நம்ம மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளேயிங் 11 பார்க்கலாமா? இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து பிராண்டன் கிங் அண்ட் ஷே ஹோப்பர் கம்மிங் இன்டு வேர்ல்ட் கப் செம ஃபார்ம்ல வேற வந்தாரு. அதுக்கப்புறம் நம்பர் 3 ஷிம்ரான் ஹெட்மயர் அவரும் செம ஃபார்ம்ல வந்தாரு. அதுக்கப்புறம் நம்பர் 4 பாவல், நம்பர் 5 ஷெஃபன் ரிதர்ஃபர்டு, அப்புறம் நம்பர் 6 ரொமானி ஷெப்பர்டு, 7 ஹோல்டர் அண்ட் நம்பர் 8 அக்கீல் ஹோசன். 8 பேருக்கு பேட்டிங். அப்புறம் மேத்யூ ஃபோர்ட் at 9, ஷமார் ஜோசப் at 10 அண்ட் குடகேஷ் மோட்டி at 11. ஸோ அது வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் 11. நம்ம அடுத்து ஸ்காட்லாண்டோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா வந்து ஜார்ஜ் முன்சி வந்தாரு, லெஃப்ட் ஹேண்டட் அட்டாக்கிங் பேட்டரு.
அப்புறம் அலாங் வித் வந்து மேத்யூ கிராஸ், அப்புறம் பிராண்டன் மெக்மல்லன் at 3, மேத்யூ ஜோன்ஸ் at 4, அப்புறம் டாம் ப்ரூஸ் at 5, ரிச்சர்ட் பெரிங்டன் at 6, மார்க் வயட் at 7, அண்ட் மைக்கேல் லீஸ்க் at 8. அதே அதுக்கப்புறம் ஒலிவர் டேவிட்சன் at 9. 9 பேருக்கு பேட்டிங் வச்சிருந்தாங்க. அப்புறம் சயன் ஷரீஃபும் பிஜே கரீம் 2 பிளேயர் வச்சிருந்தாங்க ஸ்குவாட்ல. ஸோ அது ஸ்காட்லாண்டோட பிளேயிங் லெவல். நம்ம இப்ப மேட்சுக்குள்ள போலாமா? மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஸ்காட்லாந்து வந்து டாஸ் ஜெயிச்சு வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதுல வந்து பிராண்டன் கிங்கும் ஷே ஹோப் வந்து வந்தாங்க டு ஸ்டார்ட் த இன்னிங்ஸ். ஆனா அவங்க பெருசா ஃபயர் பண்ண முடியல. அவங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பிராண்டன் கிங் went on to score 35 runs of 30 balls and Shea Hope went on to score 19 runs of 22 balls. ரெண்டு பேர்ட்டையும் வந்து அது மாதிரி அந்த ஃபயர் இல்ல. ஒரு வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு இன்டென்ட் இருக்கும் அவங்கள்ட்ட. அது சுத்தமா இல்லை இன்னைக்கு. அதுக்கப்புறம் 3 வந்து சிம்ரன் ஹெட்மயர் வந்தாரு. அந்த பழைய ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணாரு. சிம்ரன் ஹெட்மயர் வந்து 64 runs of 36 balls. பாதி ஸ்கோர் அவர் தான் அடிச்சாரு. அவர் வந்து 64 runs of 36 balls, அதுல 6 6 2 4. ஹெட்மயருக்கு சப்போர்ட் பண்றது வந்து இந்த மாதிரி பாவல் அண்ட் ஷெஃபின் ரிதர்ஃபோர்ட் பண்ணாங்க. Powell went on to score 24 runs and Sheffield Rutherford went on to score 26 runs. So அந்த மாதிரி மொத்தமா பேட்டிங் ஆடி வெஸ்ட் இண்டீஸ் went on to score 182 for 5 20 ஓவர்ஸ்ல. நம்ம அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டோட போலிங் பார்த்தோம்னா வெறும் அந்த பிஜே கரீன்னு சொன்னால அவர் ஒருத்தர் மட்டும் தான் 2 wickets. பாக்கி எல்லாரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாங்க. நம்ம அதுக்கப்புறம் இப்போ ஸ்காட்லாண்டோட பேட்டிங் பார்த்தோம்னா ஸ்காட்லாண்டோட டாப் ஆர்டர் வந்து அப்படியே ஃபெயில் ஆச்சு. இந்த மாதிரி ஜார்ஜ் முன்சி, மைக்கேல் ஜோன்ஸ் அண்ட் பிராண்டன் மெக்மல்லன். அதுல வந்து யாருமே அந்த 20+ ரன்ஸ் மேல அடிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்பர் 4ல வந்து ரிச்சர்ட் பெரிங்டன் வந்தாங்க. கேப்டன் ரிச்சர்ட் பெரிங்டனும் அண்ட் டாம் ப்ரூஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பார்ட்னர்ஷிப் வர்த் 78 runs போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்போ வந்து இந்த மாதிரி பெரிங்டனோட விக்கெட் போச்சோ அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கொலாப்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரே ஓவர்ல 4 wickets தூக்குனாரு. அதுல ஒரு ஹேட்ரிக் வேற தூக்குனாரு ஷெப்பர்ட் தூக்குனாரு. ஸோ அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்காட்லாண்ட் வந்து லிட்டரலா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க along with the ball, with the bat and also in the field. All 3 departments வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்காட்லாண்டு தோக்கடிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்க்க போற மேட்ச் வந்து டீம் இந்தியா வர்சஸ் டீம் யூஎஸ்ஏ. தேர்ட் மேட்ச் வந்து இந்த மாதிரி டீம் யூஎஸ்ஏ வந்து இந்த மாதிரி டாஸ் ஜெயிச்சு சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. நம்ம அவங்களோட டீம் பார்க்கலாமா? அவங்க டீம்ல வந்து இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து விக்கெட் கீப்பர் அண்டேஸ் கவுஸ் அண்ட் கேப்டன் மொனாக் பட்டேல். அப்புறம் நம்பர் 3 வந்து சைதேஜா முக்காமலா, 4ல மிலிந்த் குமார், 5ல சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, நம்பர் 6ல சுபம் ரஞ்சானே, 7ல ஹர்பீத் சிங், 8ல முகமது மோசின், 9ல ஷாட்லே வேன் ஷால்க்விக், 10 அலி கான் அண்ட் 11 வந்து சௌரவ் நெட்ரவால்கர். அவங்க வந்து என்ன கேட்டா ஒரு பிளேயிங் லெவல்ல ஒரு
ஒரு ட்ரிக்கு மிஸ் பண்றாங்க. அவங்க வந்து சுபம் ரஞ்சானுக்கு பதிலா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கேஜிஜே பிளே பண்ணியிருக்கலாம். அவரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, வேணா பவர் பிளேல போடுவாரு, பிளஸ் கொஞ்சம் பேட்டிங்கா அடிப்பாரு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேஜிஜே பிளே பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க வந்து அந்த சுபம் ரஞ்சானே வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. நம்ம அதுக்கப்புறம் டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா எதுவும் புதுசால எதுவுமே இல்லை. அதேதான். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா at 3, கேப்டன் சூரியகுமார் யாதவ் at 4, ரிங்கு சிங் at 5, ஹர்திக் பாண்டியா at 6, டூபே at 7, அக்ஷர் பட்டேல் at 8, வருண் சக்கரவர்த்தி at 9, ஹர்ஷ்தீப் சிங் at 10 அண்ட் முகமது சிராஜ் at 11. அது வந்து நம்ம ஸ்குவாட்ஸ். நம்ம இப்ப மேட்சுக்குள்ள போலாமா? இந்த மாதிரி டீம் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாங்க. அபிஷேக் சர்மாவும் ஈஷான் கிஷானும் வந்து வந்தாங்க டு ஓப்பன் த இன்னிங்ஸ். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆக முடியல. போலிங் சூப்பரா போட்டாங்க. அவங்க இந்த மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஸ்மார்ட்டா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணி டி பாயிண்ட் வச்சு வந்து பாலை கொஞ்சம் ஸ்லோவர் பவுன்சரா போட்டு, ஸ்லோவர் பவுன்சர் மாதிரி போடாம பால் கொஞ்சம் ஸ்லோவா போட்டு அவரை அடிக்க வச்சு அவுட் ஆக்கினாங்க. அபிஷேக் சர்மா பாலே அவுட் ஆயிட்டாரு, கோல்டன் டக் டு அலி கான். அதுக்கப்புறம் ஈஷான் கிஷான் வந்து அவரு இந்த மாதிரி முக்காவாசி டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேன் எப்படி அவுட் ஆனாங்கன்னா டு தி ஸ்லோவர் பால்ஸ் தான். அது மூல செமெட்ரிக், அது மூல எதுக்கு இந்த மாதிரி சூப்பர் ட்ரிக் தான் வந்து இந்த மாதிரி டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி எல்லாரும் செம ஃபார்ம்ல வேற வராங்க டோர்னமெண்ட்டுக்கு. ஆனா நீங்க அங்க போய் ஃபாஸ்டா போட்டீங்கன்னா வந்து அவங்க அலாங் வித் பேஸ் வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம வந்து பால் கொஞ்சம் ஸ்லோவா போட்டாங்க. ஆனா அந்த விக்கெட்ல இருந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணிச்சு விக்கெட். ஸோ விக்கெட் கொஞ்சம் டேம்பா போட்டுருந்தாங்க விக்கெட். அண்ட் ஸோ பால் கொஞ்சம் ஸ்டாப்பே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது போல அந்த பிச்சை வந்து அசஸ் பண்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து திலக் வர்மாவோட டிஸ்மிஸல். அவர் வந்து இந்த மாதிரி அவர் நல்லா கொஞ்சம் டாலா இருப்பாரு. அவர் அவுட் ஆக வந்து ஷாட்லே வேன் ஷால்க்விக் வந்து போட்டா இருப்பாருங்க. ஒரு ஸ்லோவர் பவுன்சர் தொண்டைக்கு வந்துச்சு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆட போய் வந்து காட் அவுட் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மொத்த டீம் இந்தியாவோட பேட்டிங்ல வந்து யாருமே பெருசா அடிக்கல. ஒன்லி சூரியகுமார் யாதவ் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 84 ஆஃப் 49 பால்ஸ். அவரு வெறும் ஒருத்தர் மட்டும் தான் வந்து இது மாதிரி முக்காவாசி ரன்ஸ் அவர் தான் ஸ்கோர் பண்ணாரு. டீம் இந்தியாவோட டோட்டல் வந்து 161 for 9. அதுல வந்து 84 ரன்ஸ் வந்து ஒன்லி சூரியகுமார் யாதவ் அண்ட் 25 ரன்ஸ் திலக் வர்மா அண்ட் 14 ரன்ஸ் மொனாக் மோட்டேல். பாக்கி யாருமே வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகல. போலிங் சூப்பரா போட்டாங்க. அதுவும் அந்த ஸ்லோவர் பாலு, அந்த ஸ்லோவர் பவுன்சர்ஸ் எல்லாம் யூஎஸ் வந்து சூப்பரா போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு அவ்வளவா வித்து கொடுக்காம பேட்ஸ்மேன் நல்லா கிராம்ப் பண்ணி தான் அவுட் ஆக்குனாங்க டீம் யூஎஸோட போலர்ஸ். அவங்களோட ஒரே அவங்களோட போலர் வெறும் ஒருத்தரா எக்ஸ்பென்சிவா போனாரு. அவர் வந்து சௌரப் நெட்ரவால்கர். அவர் வந்து 4 overs போட்டு 65 ரன்ஸ் போனாரு, விக்கெட் லெஸ்.
அவர் வெறும் ஒருத்தர் தான் எக்ஸ்பென்சிவா போனாரு. பாக்கி எல்லாரும் பாருங்க, அப்படியே சொல்ற நீங்களே பாருங்க. அலிகான் வந்து 2 overs வந்து சிங்கிள் விக்கெட் தூக்கிட்டு 13 ரன். அப்புறம் ஷால்குவிக் வந்து 4 overs 4 wickets 25 ரன்ஸ். சூப்பர் போலிங் வேற. அண்ட் அதுக்கப்புறம் முகமது மோசின் வந்து 4 overs 1 wicket 16 ரன்ஸ் 16 ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுபம் ரஞ்சானே வந்து 2 overs வந்து 16 ரன்ஸ் விக்கெட்லெஸ். அப்புறம் ஹர்மீத் சிங் வந்து 4 overs 2 for 26. அதுல வந்து சாரி பாத்தீங்களே, நீங்களே பாத்தீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க போலர்ஸ் வந்து நல்லா கண்டெயின் பண்ணாங்க டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேனை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கான அவங்க வந்து இன்னைக்கு போல ஆடினாங்க ஆல் 3 மேட்சஸ்ல வந்து இந்த மாதிரி கேப்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் சைம் ஐயூப் போட்டாரு 80th over சைம் ஐயூப் போட்டு 2 wickets தூக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செகண்ட் மேட்ச் வந்து அக்கீம் ஹுசைன் போட்டாரு. அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் வந்து இங்க வந்து முகமது மோசின் போட்டாரு. ஸோ வந்து இது மாதிரி அது புது ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம இப்ப பார்த்தது டீம் இந்தியாவோட பேட்டிங். நம்ம இப்ப டீம் அமெரிக்காவோட பேட்டிங் பார்க்கலாமா? அவங்க வந்து சேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு டார்கெட் வந்து 162. ஆனா அவங்க வந்து அவங்க ஃபெல் ஷார்ட் பை 29 ரன்ஸ். அவங்க சேஸ்ல வந்து அவங்க சேஸ்ல ஹையஸ்ட் வந்து சுபம் ரஞ்சானேவும் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தினா இருக்குல்ல ஹையஸ்ட். ரெண்டு பேருமே வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 37 runs each. அதுவும் அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிப் போட ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து பண்ண மாதிரி பண்ணல. மொதல் பால் அடிப்பெல்லாம் போல. அது மூலம் ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க விக்கெட் கொஞ்சம் டேப்பா இருக்கு, பால் கொஞ்சம் பேட்டுக்கு வரலன்னு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அலாங் வித் ஃப்ளோ ஆடினாங்க. சுபம் ரஞ்சானே, சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் மிலிந்த் குமார். அவரு வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 34 runs ஆஃப் 34 balls. அவங்களுமே அவங்க 3 பேருமே வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க அடிக்கலாம். அவங்க வந்து 6-4 எல்லாமே அடிச்சாங்க. ஆனா வந்து அவங்க வந்து முதல் பால் அடிப்பென்ல போடல, கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சாங்க. அது வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆனா அது வந்து அவங்க அதை அவங்க சேசிங்ல பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டீம் யூஎஸ்ஏ வந்து 132 for 8 வந்து 132 for 8ன்னு 20 overs முடிச்சாங்க. நம்ம அதுக்கப்புறம் டீம் இந்தியாவோட போலிங் பார்த்தோம்னா முகமது சிராஜுக்கு 3 wickets, ஹர்ஷீப் சிங் 2 wickets, வருண் சக்கரவர்த்தி சிங்கிள் விக்கெட், அக்ஷர் பட்டேல் 2 wickets. ஸோ அது வந்து டே 1 ரிவ்யூ. Thank you for watching. Please like, share and subscribe.